கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாரியப்பன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக போலீசாரினுடைய விசாரணைக்கு பிறகு சிபிசிஐடி இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது முதலே இந்த வழக்கானது தீவிரமணி தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இதில் அதாவது செல்போன் சிக்னல், அதாவது பிஎஸ்என்எல் செல்போன் அங்க பயன்படுத்த செல்போன் சிக்னல்கள் தொடர்பாக பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட தரவுகளை மீட்டெடுப்பது, அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். 27ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் இன்று கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்.